ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப சிம்பிளான மேட்டர் தாங்க. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை பற்றி ஏகப்பட்ட வீடியோக்கள் இப்போ யூடியூப்பில் போயிட்டு இருக்குது. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை பற்றி எவனுமே பேசலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கண்டென்ட்டாக மாறிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவரோட டார்க் சைடு எதையுமே இந்த வீடியோவில் நான் பேச போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போது அவரோட டார்க் சைடை தைரியமாக ஒரு மூஞ்சுக்கு முன்னாடியே பேசலாம். ஆனால் இறந்ததுக்கு அப்புறமா முதுகுக்கு பின்னாடி பேசுறது எந்த வகையிலையும் நாகரிகம் கிடையாது. அதனால அவரோட டார்க் சைடு பேசுறதை விட்டுட்டு அவரால் உருவாக்கப்பட்ட, அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல நடிகர்கள் இன்னைக்கு முன்னணி நடிகர்களாக இருக்கிறாங்க. இந்த நடிகர்கள்லாம் யாரு, இவங்களெல்லாம் நம்ம பாரதிராஜா அவர்கள் எப்படி தேர்வு செஞ்சாரு அப்படின்ற ஒரு மேட்டரை நம்ம மணிக்கணக்காக பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவரோட படங்கள் மூலயமாக இன்னைக்கு தமிழ் சினிமாவில் முன்னணியில் இருக்கக்கூடிய பல நடிகர்களை அவரோட படத்தின் மூலயமாக அவர் கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் யாரையுமே இவன் அழகாக இருக்கானே, இவன் நல்ல திறமசாலியாச்சு அப்படின்ற போக்கில் அவர் செலக்ட் பண்ணாமல் இவன் என் படத்துக்கு கரெக்டாக இருப்பான், இவனை நான் உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப வினோதமான முறையில் பல நடிகர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அந்த வினோதமான முறை என்ன, அந்த வினோதமான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நடிகர்கள்லாம் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நான் பேச போகிறேன் நண்பர்களே. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போது நீங்கள் கேள்விப்படாத பல விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பல நண்பர்கள் நம்மக்கிட்ட இந்த ஹாரர் வீடியோ போடுறேன்றீங்க ஆனால் எதையுமே போடுறதில்ல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில், ஹாரர் சீக்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு சேனலே தனியாக ஆரம்பிச்சாச்சுப்பா. அந்த சேனலோட லிங்கை இந்த வீடியோவோட கமெண்ட்ல நான் கொடுக்குறேன், பின் பண்ணியே வைக்கிறேன். அதை கிளிக் பண்ணி அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் லைஃப் ஹாரர் கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்குதுங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போற அந்த முதல் நடிகர், நம்ம பாரதிராஜா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முதல் நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் பாண்டியன் அவர்கள் தான். ஸோ நம்ம பாரதிராஜா அவர்கள் பாண்டியன் அவர்களை எப்படி தேர்வு பண்ணார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ஷூட்டிங்குக்காக மதுரைக்கு போனோங்க. அந்த படத்தோட பேர் என்னன்றதை இறுதியில் சொல்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு ஹீரோயின் மற்ற எல்லா கேரக்டர்ஸையும் சூஸ் பண்ணியாச்சு. ஆனால் ஹீரோ மட்டும் இவருக்கு செட் ஆகலை. எவ்வளோ ஹீரோவை தேர்ந்தெடுத்து பார்க்கலான்னு பார்த்தா யாருமே இந்த கதைக்கு செட் ஆகலன்னு சொல்லி ஹீரோவே இல்லாமல் ஒரு டைரக்டர் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொல்லி வண்டியை போட்டு கிளம்பி போயிருக்கிறாரு மதுரையை நோக்கி. அங்கே போகிற வரைக்கும் ப்ரொடியூசருக்கு கூட தெரியாதான் யாரை இவர் ஹீரோவாக போட போகிறாரு. ஹீரோயினெல்லாம் புக் பண்ணி எல்லாரையும் அங்கே போய் ஸ்பாட்டில் போய் இருங்க, கேமராவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நான் அடுத்த நாள் வரேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஹீரோவே இல்லை, எப்படி தான் படம் முடிக்க போகிறாரோ அப்படின்னு மொத்த குழுவும் குழப்பத்தில் உட்காந்து இருக்கிறாங்களா. திடீர்னு பார்த்தா நம்ம பாரதிராஜா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, மதுரைக்கு வந்தாச்சு. ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில், இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த கோயிலுக்குள்ளே போயிருக்கிறாரு. ஸோ கோயிலிருந்து வெளில வரும்போது தான் அந்த கடைவீதி இருக்கும் பார்த்தீங்களா, நிறைய பொருட்கள் பூஜை சாமான்லாம் விற்பாங்க. இந்த ஒரு கடைவீதியில் நடந்து வரும்போது டக்குன்னு ஒரு நடிகரை பார்க்குறாரு. நடிகரை பார்க்கல, இவர் உருவாக்கிய நடிகர், அதாவது ஒரு சாமானிய மனிதன். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அந்த கடையில் உட்காந்து வளையல் வித்துட்டு இருக்கிறார் வரப்போகிற பொம்பளைங்களுக்குலாம். ஸோ அந்த பையனை பார்த்தோன்னே இந்த பையன் நம்ம கதைக்கு கரெக்டாக இருப்பான்ல, அந்த பையனை கூப்பிடு வண்டியில் ஏற்றுன்னு சொல்லி அந்த பையனை தூக்கின்னு போய் வண்டியில் ஏற்றி நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கொண்டு போயிருக்கிறாரு. இவர் தான் ஹீரோன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நின்று சொன்ன உடனே மொத்த குருவுமே ஷாக் ஆகிட்டாங்களா. ஐயோ, என்னையா இருந்தாலும் குண்டு மேலே குண்டு போட்டுட்டு இருக்கிறான், இந்த பையன் ஹீரோவா, இவனுக்கு சினிமானாலே என்னன்னு தெரியாது, இவனை பார்த்தா ஏதோ கடையில் வேலை செய்கிற மாதிரி இருக்கிறான், போதா குறைக்கும் இவன் வளையல் வியாபாரி வரையான், இவனை எப்படி இந்த ஆள் ஹீரோ ஆக்குவார் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி மொத்த குழுவும் ஃபுல் கன்ஃபியூஷனில் இருந்தாங்களாம். அடுத்த நாள் பார்த்தா ஷூட்டிங்க்கு அந்த பையனை கூட்டின்னு வரும்போது பக்காவாக வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு குங்குமம்லாம் வச்சு ஒரு கிராமத்து இளைஞன் எப்படி இருப்பானோ அந்த அளவுக்கு மாற்றி கூட்டின்னு ஸ்பாட்டில் நிறுத்துறாராம் பாரதிராஜா. அந்த ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நான் சொன்ன பார்த்தீங்களா, பாண்டியன் அவர்கள் தான் அந்த ஹீரோ. அந்த படத்தின் பெயர் மண்வாசனை, ஹீரோயின் ரேவதி. ஸோ இவங்களை வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ பாரதிராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிறது தான் படம், நான் வைக்கிறது தான் ஸ்டோரி, நான் வைக்கிறவன் தான் ஹீரோ அப்படின்னு அவரோட திறமை மேலேயும் அவரோட கதை மேலேயும் நம்பிக்கை வச்சு ஒரு பல படங்களை இருக்கிருக்காரு. அந்த இறக்கண கதையில் பாண்டியனும் ஒரு ஹீரோவாக உருவெடுத்தார் இந்த மண்வாசனை படத்தின் மூலமாக. இரண்டாவதாக சொல்ல போகிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் இளவரசு அவர்கள். இவரை இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட நிறைய குணச்சித்திர கதாபாத்திரத்தில் பார்த்துருப்போம். பின்னி பெடல் எடுப்பார் மனுஷன், வாயை திறந்தாலே லொடலோடலோடன் டயலாக்காக அப்படியே கவிதையாக விழும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல திறமையான நடிகர் தான். ஆனால் ஆரம்பத்தில் இவர் ஒரு சினிமாட்டோகிராஃபர், பல படங்களில் இவர் ஒரு கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் ஆரம்ப கட்டத்தில் இவரோட சினிமா பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன் அப்படின்ற ஒரு சினிமாட்டோகிராஃபர் கிட்ட இவர் ஒரு உதவி சினிமாட்டோகிராஃபராக இருந்திருக்கிறார், ஒரு உதவியாளராக இருந்திருக்கிறார். ஸோ அந்த கண்ணன் இந்த மண்வாசனை படத்தில் ஒரு சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணும்போது இளவரசு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்ணுவார்னா, இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணுறது, ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கார் எடுத்துகிட்டு போய் பாரதிராஜா அவர்களை வீட்லேயும் ஹோட்டல்லையும் ட்ராப் பண்ணுறது மட்டும்தான் இவருக்கு வேலையாக இருந்திருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது பாரதிராஜா அவர்கள் இவரை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். யார் இந்த பையன் அங்கே கேமராமேன் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறான், திடீர்னு பார்த்தா எனக்கு கார் ஓட்டுறதுக்கு வராது, இந்த பையன் டிரைவராகவும் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் கவனிச்சிருக்காரு. 4வது நாள் கூப்பிட்டு இளவரசை கூப்பிட்டு இந்த ஒரு 500 ரூபா உனக்கு செலவுக்கு வச்சுக்கோ, ஏதாவது காசு தேவைப்பட்டா என்கிட்ட கேளு அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில், அதாவது மண்வாசனை வந்த காலகட்டத்தில் 500 ரூபான்றது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் அப்படின்றது பல பேருக்கு தெரியாது இல்லைங்களா.
அந்த பணத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் உனக்கு எப்போல்லாம் காசு தேவைப்படுதோ என்கிட்ட கேளு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு. இந்த மனசு யாருக்குங்க வரும்? இது மட்டும் இல்லாமல் இவனுக்கு காசு கொடுத்தோம், உதவி பண்ணோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு நடிகர் ஆக்கணும், இவர்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி இளவரசு அவர்களை இவரோட படங்கள்ல எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன கதாபாத்திரம் கொடுத்து இவர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் முதல் படம் இளவரசு அவர்கள் நடித்த படம் தான் முதல் மரியாதை அப்படின்ற படம். இதில் ஒரு ஃபோட்டோகிராஃபராக நடிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து இவர் நடித்தது எல்லாமே கடலோர கவிதைகள் அப்படின்ற ஒரு படம், ஒரு கைதியின் டைரி அப்படின்ற ஒரு படம், கொடி பறக்குது, இந்த மாதிரி பாரதிராஜா அவர்கள் இயக்கக்கூடிய எல்லா படத்துலையும் சின்ன சின்ன கதாபாத்திரமாக நடிச்சு அதுக்கப்புறம் இந்த வேதம் புதிது அப்படின்ற ஒரு படத்தெல்லாம் நடிச்சு கடைசியில் பாரதிராஜா அவர்கள் இயக்கிய பசும்பொன் அப்படின்ற ஒரு படத்தில் இவர் ஒரு ஒன் ஆஃப் த வில்லனா நடிச்சிருப்பாருங்க. வேற லெவலில் இருக்கும் அவரோட ஆக்டிங்லாம். ஸோ இந்த அளவுக்கு இளவரசு அவர்களை வளர்த்து விட்ட ஒரு நடிகராக வளர்த்து விட்ட பெருமை பாரதிராஜா அவர்களுக்கே சாரும். இவரை தொடர்ந்து மூன்றாவதாக சொல்ல போகிற நடிகர் கவுண்டமணி அவர்கள். இன்னைக்கு காமெடி கிங் அப்படின்னு பேர் வாங்கினா நம்ம கவுண்டமணி அவர்கள் ஆரம்பத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரம், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக சர்வர் சுந்தரத்தில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஆனால் கவுண்டமணி அவர்கள் அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் வேணும். ஏன்னா நான் வந்து நாடகங்களில் எனக்கு கவுண்டர் மணி அப்படின்ற ஒரு பேர் கொடுக்குற அளவுக்கு நாடகங்களில் நான் பேர் வாங்கினாலும் சினிமாக்குள்ளே நுழைய முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாராம் அந்த காலகட்டத்தில். யார்கிட்ட வருத்தப்படுவார்னா வேறு யார்கிட்டையும் இல்லை, இவரோட ரூம்மேட்டான பாகிராஜ் கிட்ட வருத்தப்படுவார். 2 பேருமே ரூம்மேட்டு தான். 2 பேரும் எப்படி வந்து அந்த காலகட்டத்தை கழிப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கவுண்டமணிக்கு ஏதாவது சின்ன சின்ன சான்ஸ் வந்தால் அதில் வர காசை வந்து பங்கு போட்டு பாகிராஜும் நம்ம கவுண்டமணி அவர்களும் சாப்பிடுவாங்களாம். அதே மாதிரி பாகிராஜ் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நிறைய படங்களில் போய் உதவி இயக்குனராக பணியாற்றும் போது அதில் வர காசை வச்சு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அந்த காலகட்டம் அந்த மாதிரி இருந்திருக்குது. ஸோ அப்போவே பாக்யராஜ் அவர்களுக்கு கவுண்டமணி அவர்களோட திறமை நல்லா தெரியுமா. அதனால் பாக்யராஜ் அடிக்கடி சொல்லுவார், ஆனால் ஒரு டேரக்டர் ஆனால் கண்டிப்பாக வந்து உன்னை ஒரு நடிகராக நான் ஆக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி அடிக்கடி பேசிப்பாங்களாம். ஸோ அதே மாதிரி பாக்யராஜ் அவர்களுக்கு பாரதிராஜா அவர்கள்கிட்ட பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அந்த மாதிரி கிடைக்கும் போது கவுண்டமணி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாரான். எப்படியாவது இந்த படத்தில் என்ன உள்ளே கொண்டு போனதுக்கு பாக்யராஜ் என்ன சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக உன்னை உள்ளே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த படத்தில் வந்து ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு ஆள் தேடிட்டு இருக்கும்போது கவுண்டமணி பாரதிராஜா முன்னாடி போய் கவுண்டமணியை நிறுத்திருக்கிறாரு. இவரை பார்த்தோன்னா பாரதிராஜாவுக்கு ஒன்றுமே புரியலையா, யார் இருந்தாலே ஏதோ வயசான ஆள் மாதிரி இருக்கிறான், மண்டையெல்லாம் சொட்டை விழுந்துருச்சு, ஒரு மாதிரி பழைய காலத்து ஆள் மாதிரி இருக்கிறான், நாடகக்கார மாதிரி இருக்கிறாயா, என் படத்துக்கு வந்து உண்மையாக தத்ரூபமும் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஆட்கள் மாதிரி வேணும், இவெல்லாம் செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பாரதிராஜா அவர்கள் கவுண்டமணி ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் பாக்யராஜ் அவர்கள் தான் திரும்ப திரும்ப பரிந்துரை பண்ணி இவர் நல்லா நடிப்பாருங்க, இவரை யூஸ் பண்ணி பாருங்க, இவரோட நடிப்பு உங்களுக்கு அப்புறம் கேமராவில் பார்க்கும்போது பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் இவரை அமைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் அவர்கள் பாரதிராஜா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்டவொடனே பாரதிராஜாவும் சரி இவ்வளோ சொல்கிற ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா பாரதிராஜா பேசிக்கலி ஒரு இலகிய மனசு கொண்டவரான், பார்க்குறதுக்கு தான் கரடு முரடாக இருந்தாலும் ரொம்ப குழந்த மாதிரி மனசான். சரி ஓகே இவ்வளோ சொல்கிறல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கவுண்டமணி அந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காங்க. அதில் கவுண்டமணி போட்ட ஒரு டைலாக்கு வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. அது என்ன டைலாக்னா, பத்தை வச்சுட்டே பரட்ட அப்படின்னு ஒரு டைலாக் அடித்த உடனே பாரதிராஜாவுக்கு டக்குன்னு ஒரு ஸ்பார்க்கு, சரியான டைலாக் இருக்குது, கரெக்டான டைமிங்கில் போட்டால இவன் கரெக்டான ஒரு கவுண்டர் கொடுக்குற ஆளியா, இவனை படம் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கவுண்டமணி அவர்களுக்கு பாரதிராஜா அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறமா பாரதிராஜா அவர்கள் இயக்கக்கூடிய எல்லா படத்துலையும் கவுண்டமணி அவர்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்பு கொடுத்து முன்னேற்றி விட்டுருக்காரு. உதாரணத்துக்கு கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள் அப்படின்ற மாதிரி படங்களில் வந்து தொடர்ந்து கவுண்டமணிக்கு சின்ன சின்ன கதாபாத்திர வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்யராஜ் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் இயக்குனராக மாறினதுக்கப்புறமா பாக்யராஜோட ஆரம்பகட்ட படங்கள் எல்லாத்துலேயும் கவுண்டமணி இருப்பார். ஸோ இந்த அளவுக்கு இந்த நட்பின் காரணமாகத்தான் அன்னைக்கு கவுண்டமணி அவர்கள் பாரதிராஜா அவர்களோட அறிமுகத்தின் பேரில் இந்த அளவுக்கு பெரிய நடிகராக ஆயிருக்காரு அப்படின்றதும் ஒரு வரலாறு. இதே மாதிரி நான்காவதா ரஜினி அவர்கள் இந்த படத்தின் மூலயமாக எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனார், அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கினார், அது மட்டும் இல்லாமல் இந்த 16 வயது நிலை படத்தில் நடித்த அத்தனை பேரும் எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்கன்னு தெரியாது. ஆனால் கமலஹாசன் அவர்கள் மற்றும் ஒரு சில நடிகர்கள் எப்படி சம்பளம் வாங்கினாங்க, அதில் ரஜினிக்கு எவ்வளோ சம்பளம் கிடச்சிது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ரஜினி அவர்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் படங்களில் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ஸான கேரக்டர், சின்ன சின்ன கதாபாத்திரம், அதுக்கப்புறம் கமல் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு மெயின் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம் இல்லைனாலும் ரஜினி அப்படின்ற ஒரு ஆள் வந்து ரொம்ப வித்தியாசமாக ஒரு மாதிரியான ஒரு கேரக்டராக, ஒரு பெக்யூலியரான கேரக்டராக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமா நடிகர்களால் ஒரு அடையாளம் கிடச்சிது. ஆனால் பாரதி ராஜா மட்டும்தான் இவனை பக்காவாக நம்ம யூஸ் பண்ணால் இவனோட நடிப்பு பொட்டன்ஷியலாக நம்ம வேறு லெவலில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் நடித்த முதல் கலர் படமே இந்த 16 வயது நிலை தான். அது வரைக்கும் ரஜினி அவர்கள் கருப்பாக இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த படத்தில் பார்க்கும்போது தான் மேக்கப்பே இல்லாமல் மேக்கப் போட்டிருப்பாங்க. பட் ரஜினி கருப்பு, கமலஹாசன் வெள்ளை அப்படின்றது அப்பட்டமான டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் பக்கத்தில் உட்கார்ந்த கவுண்டமணி இவரோட வெள்ளையாக இருப்பார். ஸோ அவருக்கு என்ன மேக்கப் போட்டாங்களோ யாருக்கு தெரியும், ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டிருப்பாங்களோ. ஸோ இந்த மேட்டருக்கு வரேன், அதாவது ரஜினி அவர்கள் இந்த படத்தில் கமிட் ஆகும்போது பாரதி ராஜா அவர்கள் முதல்ல போய் அப்ரோச் பண்ணுறாரு ரஜினி, எங்கள் பாருப்பா நான் ஒரு புது இயக்குனர் தான், ஒரு வித்தியாசமான கதையோட வந்திருக்கிறேன், இவ்வளோ நாள் நீ செட்டுக்குள்ளேயே நடிச்சிருப்ப, ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது, ஓப்பனாக வெயிலில் நீ நடிக்கணும், உனக்கு மேக்கப்லாம் போட்டு சன்ஸ்கிரீன்லாம் போட்டு உன் கலரை நாங்கள் காப்பாற்றிடுறோம், ஆனால் என்னால் பெரிய சம்பளம்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணும், நீ என்ன எதிர்பார்க்குற அப்படின்னதுக்கு ஃபர்ஸ்ட் ரஜினி ஜஸ்ட் கிவ் மீ 5000 அப்படின்னு நிற்கிறாரு.
ஐயோ அவ்வளோ பட்ஜெட்லாம் நம்ம கிட்டலப்பா 5000லாம் கொடுக்க முடியாது, இந்த படத்தில் வந்து நீ ஹீரோ கிடையாது, நீ ஒரு சைடு வில்லன் தான். ஸோ வில்லன் கூட சொல்ல முடியாது, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள், அதாவது ஏடாவை முடிச்ச ஆள், அதனால் இவ்வளோ சம்பளம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னதுக்கு ரஜினி ஓகே 4000 பண்ணுங்களா அப்படின்னு இருக்காரு. 4000லாம் இல்லை, ஃபைனலாக 3000 தான் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு 3000 ரூபாய்க்கு ரஜினி அவர்கள் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இந்த பக்கம் நம்ம கமலஹாசன் அவர்கள் எவ்வளோ தெரியுங்களா சம்பளம் கேட்டிருக்காரு, அப்படியே 10 மடங்கு அதிகமாக 30,000 ரூபா கொடுன்னு கேட்டிருக்காரு. நம்ம கமலஹாசன் அவர்கள் கேட்ட சம்பளம் தாங்க முடியாமல் பாரதிராஜ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, கமலஹாசன்லாம் வேலைக்கு ஆவானான்னு தெரியல, நம்ம என்ன பண்ணலாம், சிவகுமார் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. உடனே பாரதிராஜா அவர்களும் டபுள் திங்கிங் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு இந்த கேரக்டருக்கு கமலஹாசன் தான் கரெக்டாக இருப்பான், ஆனால் 30,000 கேட்குறான், அவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்னு பேசி கொஞ்சம் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி 27,000 ரூபாய்க்கு கமல் அவர்கள் இந்த படத்தில் ஓகே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரஜினி அவர்களுக்கு 3000 ரூபா சம்பளம், கமலஹாசன் அவருக்கு 27,000 சம்பளம். அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, வடிவுக்கரசியா யார் அவங்க, இல்லை வடிவுக்கரசி இல்லை, நம்ம ஸ்ரீதேவி அவர்களுக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்க பாருங்கள், காந்திமதி. காந்திமதி அவர்களுக்கு இந்த படத்தில் 150 ரூபா சம்பளமா. ஸோ 150 ரூபா சம்பளத்தை கொடுத்து இந்த படத்தில் மற்ற கேரக்டர்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கமல் அவர்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு சொல்லியிருக்காரு. அதை என்ன சொல்லியிருக்காரு, நான் என் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது பாரதி ராஜா அப்படின்ற ஒரு இயக்குனர் வராரு, வந்து 16 வயதில் கதையை வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னும் போது அவரை நான் மேலே கீழே பார்த்தங்க, ஒரு அழுக்கு வேஷ்டி ஒரு அழுக்கு சட்டை போட்டுக்கிட்டு கிராமத்திலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக இறங்கி வந்த ஒரு இளைஞன் மாதிரி இருந்தார். இவரெல்லாம் என்ன கதை வச்சிருப்பாரு, ஆனால் நான் மேக்ஸிமம் இவரோட கதையை கேட்டு இவரை ரிஜெக்ட் பண்ணிடலாம், வீட்டுக்கு அமைச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் உட்கார வச்சு கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த கதையை கேட்டோன்னு தான் தெரிஞ்சுது, நம்ம வெளித்தோற்றத்தை வச்சு யாரையுமே வந்து இடப்படக்கூடாது, இந்த ஆள் ஒரு ஜீனியஸ், இவன் படத்தில் நான் நடிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு கமலஹாசனே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு இயக்குனர் தான் பாரதிராஜா அவர்கள். அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள், அதுக்கப்புறம் கமல் அவர்களே வந்து பாரதிராஜா அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு 2-3 படம் பண்ணியிருப்பாரா, தொடர்ந்து படங்களை பண்ணாருங்க. அதாவது சிகப்பு ரோஜாக்கள் பண்ணார், ஒரு கைதியின் டைரி பண்ணார். அதுக்கப்புறம் டோட்டலாக சப்பானியாக இருந்த கமலை செம ஸ்டைலிஷாக மாற்றினது இந்த டிக் 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 அப்படின்ற படம். அதில் கமலஹாசனை பாருங்கள், இன்னி வரைக்கும் எந்த சாக்லேட் பாயாலையும் கமல் அவர்களோட அந்த கேரக்டரையும் அந்த நடிப்பையும் அந்த ஸ்டைலையும் வந்து அடிச்சிக்க முடியாது. அந்தளவுக்கு கமல் அவர்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதே பாரதிராஜா அவர்கள் தான். இதே மாதிரி 5வது அந்த 16 வயதில் வந்து அந்த சத்யஜித் மயில் அப்படின்னு ஒரு பார்த்தீங்களா, ஸோ அந்த மயில் அப்படின்னு அந்த ஸ்டைலிஷாக சொல்லக்கூடிய அந்த கேரக்டரை எங்கேருந்து பிடிச்சார், அந்த டாக்டர் கேரக்டர் எங்கேருந்தியா பிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் கேரக்டர் பெங்களூரில் படித்து வந்த ஒரு கேரக்டர் சத்யஜித் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து ஒரு நடிகர் ஆகணும்னு சொல்லி இங்கே சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நடிப்பு பயிற்சி எடுத்துகிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த டைமில் இவருக்கு சுத்தமாக தமிழே தெரியாது, ஆனால் கரெக்டாக அந்த டாக்டர் கேரக்டர் இவன் கரெக்டாக இருப்பான். தமிழ் தெரிலன்னா அரைகுறை இங்கிலீஷு அரைகுறை தமிழ் வச்சு இவன் பண்ணட்டும், முக்கால்வாசி இங்கிலீஷில் பேசிட்டோம், இவனை வச்சு நான் எடுக்கிறேன்னு சொல்லி இவருக்கு ஒரு லைஃபை கொடுத்தவரே நம்ம பாரதிராஜா அவர்கள் தான். அதாவது படிச்சுட்டு இருக்கிற பையனை கூப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நான் கூட உங்கள்கிட்ட வந்து நான் நடிப்பு வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தைரியமாக கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு இட்டு கொடுத்துருக்கிறாரு. இன்னி இருக்கிற இயக்குநர்களுக்கு இந்த திராணி இந்த தில் இருக்கா, ஒன்று போனால் சேஃபர் சைடாக நல்ல நிறைய நடிகர்கள், அதுக்கப்புறம் நல்ல மார்க்கெட் உள்ள நடிகர்களை வச்சு படம் பண்ணி நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறானுங்க. இல்லைனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு யூடியூப்பில் இருக்கிறவனில் படம் வச்சு ஆடியன்ஸை தேட்டரில் வர வச்சு ஏமாற்றலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு செட் ஆஃப் இயக்குனர் அலைஞ்சுன்னுக்கிறானுங்க. இதுக்கு காரணம்னா இவனுங்க கிட்ட பாரதிராஜ் போன்ற இயக்குநர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமையும் கதையும் எதுவுமே கிடையாது, அதுதான் உண்மை. ஸோ அதனால் ஜெயிக்கணும்னா இப்படி ஜெயிச்சுட்டு போகலான்னு இன்றைக்கி ஷார்ட்கட்டாக போகிறனால தான் தமிழ் சினிமாவிலேருந்து நல்ல படைப்புகள் எதுவும் வரல. பாருங்கள், அவுட் ஆஃப் த டாபிக் போயிட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம 6வதாக சொல்ல போகிறது நம்ம பாக்யராஜ் அவர்கள். இவரை சொல்லாமல் இருந்தால் எப்படிங்க. ஸோ பாக்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிராஜா அவர்கள் கூட சேர்ந்து பல படங்களில் உதவி இயக்குனராக இருந்திருக்காது, பல படங்களில் வசனகர்த்தாவாக இருந்திருக்காது, நிறைய படங்களில் திரைக்கதை எழுதக்கூடிய ஒரு ஆளாகவும் வேலை பார்த்துருக்கிறாரு நம்ம பாக்யராஜ் அவர்கள். ஸோ இந்த மாதிரி கூட இருக்கிறவனை நம்ம ஹீரோ ஆக்கி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்து அவருக்கு இருந்திருக்குது. ஆனால் எந்த படம் கரெக்டாக அமையுன்றது அன்னைக்கு பாரதிராஜா அவர்கள் டிசைட் பண்ணலை. ஆனால் புதிய வார்ப்புகள் அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்க ஆரம்பிக்கும் போது கங்கை அமரன் இருக்கார் பார்த்தீங்களா, இசையமைப்பாளர் கங்கை அமரன், இவரை வந்து ஹீரோவாக போட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன யோசிச்சாரோ தெரியல, இந்த படத்தில் கங்கை அமரன் தேவையில்லை, அவன் வந்து என் நெருங்கிய நண்பராக இருந்தாலும் நான் பாக்யராஜை போட்டு இந்த படத்தை வந்து நான் பண்ண போகிறேன்னு சொல்லி டக்குன்னு டிசைட் பண்ணி பாக்யராஜ் அவர்களை ஹீரோ ஆக்கினதுக்கு அப்புறமா தொடர்ந்து பாக்யராஜ் அவர்கள் பல படங்களில் ஹீரோ நடித்து மிகப்பெரிய ஹீரோ ஆனதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு நம்ம பாரதிராஜா அவர்கள் துவங்கி வைத்த இந்த புதிய வார்ப்புகள் அப்படின்ற ஒரு படம் தான். அதே மாதிரி 7வதா நம்ம நிழல்கள் ரவின்னு ஒரு நடிகர் இருப்பார் பார்த்தீங்களா, இவருக்கு நிழல்கள் ரவின்னு ஏன் பேர் இருந்தது, மரத்தடியில் நிழலில் போய் நின்னனால வந்ததான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர் நிழல்கள் அப்படின்னு நம்ம பாரதிராஜா அவர்கள் இயக்கிய ஒரு படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானால தான் நிழல்கள் ரவி அப்படின்ற மாதிரி பேர் வந்தது. ஆனால் இவர் எப்படி இந்த படத்தில் ஹீரோவாக வந்தார் அப்படின்றதுக்கு பின்னாடியும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் பாரதிராஜா அவர்கள் நிழல்கள் அப்படின்ற ஒரு படத்தோட கதையை எழுதுறாரு. 1980வது வருஷம் இளைஞர்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணது தான் அந்த கதை. ஸோ இந்த படத்தில் பாடல்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும். படமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மேக்கிங்காக இருக்கும். அந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, இன்றைக்கி முடிஞ்சதுன்னா பாருங்கள். அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ அழகாக அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம நிழல்கள் ரவி மட்டும் இல்லை,
சந்திரசேகர் இருப்பார், அதுக்கப்புறம் வேற ஒரு நடிகர் யாருங்க, ஒரு இந்த சரவணன் மீனாட்சியெல்லாம் நடிச்சிருப்பாரு, முட்டை முட்டை கண்ணா இருக்கும், பொன்மாலை பொழுது பாட்டெல்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ ராஜசேகர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த காலகட்டத்தில் நம்மளோட அப்பா எப்படி இருந்திருப்பாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் நிழகல் ரவியை தான் நம்ம ஹீரோவாக போடணும்னு முடிவு பண்ணும்போது, நிழகல் ரவி எங்கே பிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வேற ஒரு படத்துக்காக டப்பிங் ஸ்டுடியோவில் உட்காந்து டப்பிங் பண்ணிட்டு இருக்காரு, டப்பிங் பண்ணுறதை கேட்டுட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு நம்ம நிழகல் ரவி வேற ஒரு படத்துக்கு டப்பிங் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. வந்தவொடனே யாரா அந்த பையன் நல்லா உயரமாக நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, இவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க, ஒரு படத்துக்கு டப்பிங் பண்ண வந்திருக்காருன்னொன்னே, இல்லை இந்த படத்தை முடி, அடுத்தது என் படத்தில் நீ தான் ஹீரோ அப்படின்னு அப்படி வளைச்சு போட்டுருக்கிறாராம் ரவி அவர்களை இந்த படத்தில். இவர் மாதிரியே 8வதா ராஜான்னு ஒரு நடிகர் இருப்பார் பார்த்தீங்களா, புது வசந்தம் படத்துலலாம் பார்த்துருப்போம். இவர் வந்து பேசிக்கலி ராணா தகுபாதி ஃபேமிலி, ராணா தகுபாதிக்கு சித்தப்பா முறை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தகுபாதி வெங்கடேஷ் தான் இவரோட உண்மையான பேர். ஆனால் இவரோட பேரை ராஜான்னு மாற்றினது நம்ம பாரதி ராஜா அவர்கள் தான். இவர் எப்படி பிடிச்சாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவர் எந்த படத்தில் உள்ள கூட்டின்னு வந்தார் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்க. அது என்ன படம்னா, நம்ம சத்யராஜ் மற்றும் ரேகா அவர்கள் நடித்த கடலோர கவிதைகள் அப்படின்ற ஒரு படத்தில் ரேகா அவர்கள் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையா ராஜா அவர்கள் முதல் தடவையாக வருவார். ஸோ இந்த கேரக்டர் இந்த பையனை எப்படி போடலான்னு பார்த்தா, அன்னைக்கு பாரதி ராஜா அவர்கள் நடத்தி கொண்டிருந்த நடிப்பு இன்ஸ்டியூட்டில் இவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து படிச்சுட்டு இருந்திருக்காரு. உடனே அவரை பார்த்து அந்த இன்ஸ்டியூட்லேருந்து தூக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டியூட்லேருந்து தூக்கி அந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ராஜா அவர்கள் நிறைய சின்ன சின்ன படங்கள் நம்ம தமிழில் நடித்தாலும் அவருக்கு நேரம் நல்லா இருந்ததோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது. அதனால் அவரால் தொடர்ந்து நடிகராக கண்டினியூ பண்ண முடியல. இதே மாதிரி 8வதா நம்ம ஆரடி நெப்போலியன், ஆரடி மேலே இருப்பார்ல ஒரு நெப்போலியன் அவர்களை எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நெப்போலியன் அவர்களுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா அவர் கூட இருந்தவங்களாம் நீ பார்க்கறதுக்கு நாகார்ஜுனா மாதிரி இருக்க, ட்ரை பண்ண அப்படின்னு உசுப்பேத்தி விட்டுருக்காங்க. அதே மாதிரி நேரு, KN நேரு அவர்கள் அரசியல்வாதி இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து நெப்போலியன் அவர்களுக்கு மாமா முறை. ஸோ அதனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பாரதி ராஜா அவர்கள்கிட்ட போய் கொஞ்சம் ஒரு சான்ஸ் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இவரோட தோற்றத்தை பார்த்தோன்னா நம்ம பாரதி ராஜா அவர்களும் கண்டிப்பாக இவரை வந்து நம்ம ஒரு படத்தில் யூஸ் பண்ணலாம் இந்த பையனை அப்படின்ற மாதிரி மேலே இங்கேயும் பார்த்துட்டு, சரி ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக கூப்பிட்டு ஒரு படத்தில் 60 வயசு ஒரு வயசான ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது பண்ணியானுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நெப்போலியன் ஷாக் ஆகிட்டாராம். பட் இருந்தாலும் ஓகே, பாரதி ராஜா வாய்ப்பு கொடுக்குறாரு, எதுவாக இருந்தாலும் நம்ம நடிச்சிடலாம். கமலஹாசனே சப்பானியாக நடிக்கும் போது நம்மளுக்கு என்ன டீசெண்டாக பேண்ட் ஷர்ட்லாம் கொடுக்க போகிறாருல அப்படின்னு எதிர்பார்த்துருக்காரு. ஆனால் பேண்ட் ஷர்ட்டுக்கு பதிலாக உனக்கு சட்டை வேசி நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்து, புதுநெல்லு புதுநாத்து அப்படின்ற ஒரு படத்தில் 1991 வெளியான படம். 27 வயது கொண்ட நெப்போலியன் அவர்களை 60 வயசு கிழவனை நடிக்க வச்சிருக்காரு. அந்த நடிப்பில் நெப்போலியன் அவர்கள் பட்டையை கிளப்பியிருப்பார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து நெப்போலியன் அவர்களுக்கு பல வாய்ப்பு. ஸோ இப்படி தான் நெப்போலியன் அவர்களையும் தேர்ந்தெடுத்து வித்தியாசமான கதாபாத்திரத்தை கொடுத்து நடிகராகி விட்டுருக்கிறாரு. 9வதாக சொல்ல போகிற நடிகர் சுதாகர் அவர்கள். இவர் தமிழ் சினிமா மறக்கவே முடியாது, எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கல்ட்டு ஃபிலிம் கொடுத்த நம்ம சுதாகர் அவர்கள் பாரதி ராஜா அவர்களின் மூலயமாக அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இவர் எப்படி இந்த கிழக்கே போகும் ரயிலுக்கு தேர்ந்தெடுத்தார்? கிழக்கே போகும் ரயிலுக்கு ஒரு ஹீரோ வேணும், கண்டிப்பாக வேணும். ராதிகாவை எப்படியோ செலக்ட் பண்ணியாச்சு. எப்படி செலக்ட் பண்ணீங்க அதையும் சொல்கிறேன் அடுத்ததா. அதுக்கு முன்னாடி இவர் எப்படி செலக்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆந்திராவிலேருந்து கிளம்பி இங்கே மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் அந்த ஸ்டூடெண்ட் எவனையாவது ஒருத்தனை செலக்ட் பண்ணலான்னும் போது கரெக்டாக இந்த மூஞ்சி அப்பட்டமாக நம்ம படத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுதான் மனுஷனுக்கு தமிழே சுத்தமாக தெரியாதியோ. நம்ம வந்து மண் சார்ந்த படம் எடுத்துகிட்டு இருக்கிறோம், தமிழ் படம் எடுத்துகிட்டு இருக்கிறோம், தமிழே தெரியாத ஒரு ஆளை கூட்டின்னு வந்து எப்படி அந்த ஆளாச்சும் மயிலுன்னு சொல்லி அந்த படத்தை ஓடிட்டான், இந்த ஆளை வச்சு முழு படத்தை எப்படி எடுக்கிறது, இவன் எப்படி எமோஷனை கேட்ச் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி மொத்த குருவும் பாரதி ராஜா பக்கம் திரும்பிடுச்சான். இவெல்லாம் செட் ஆக மாட்டானதுக்கு பாரதி ராஜா என்ன சொல்லிடுறாரு, பரவாயில்லையா ஏதாவது இங்கிலீஷில் பேசி அவனை சமாதானப்படுத்தி அவனுக்கு வந்து கொஞ்சம் ட்ரைனிங்லாம் கொடுத்து நம்ம படத்தில் நடிக்க வைப்பான். ஆனால் இவன் தான் எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து சுதாகரை பிடிச்சி போட்டு அந்த படத்தை எடுத்தாங்க. அந்த படம் மெகா ஹிட்டு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும், ராதிகா அவர்களுக்கும் சுதாகர் அவர்களுக்கும் லைஃபு. இவங்க 2 பேரும் அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து சேர்ந்து 20 படம் நடிச்சிருக்காங்க தமிழில். இதோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா, சுதாகர் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தங்கி படிக்கும் போது இவரோட ரூம்மேட் தான் சிரஞ்சீவி. ஸோ சிரஞ்சீவியை பார்த்து தோணாதது சுதாகரை பார்த்து ஒன்று தோணி இருக்கு பாருங்க பாரதி ராஜா அவர்களுக்கு. அதுதான் உண்மையான கலைஞன் அப்படின்றது. ராதிகா அவர்களை எப்படி செலக்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீடு ராதிகா பக்கத்து வீட்டுக்கு யாரையோ ஒருத்தரை பார்க்க போயிருக்கிறாரு. அப்போ பார்க்கும்போது அந்த ஃபேமிலி ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பாக இருக்கிற ஃபோட்டோவில் ராதிகா அவர்களோட ஃபோட்டோவையும் பார்த்துருக்கிறாரு. பார்த்தோன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, இந்த பொண்ணு யார், இந்த பொண்ணு எனக்கு பார்க்கணுமே பேசணுமே, என்னதுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு தாங்க, நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒன்றா ஃபோட்டோ எடுத்தது தான், அந்த ஃபோட்டோ தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டப்புன்னு எதுவுமே கேட்காம பக்கத்து வீட்டில் அந்த பொண்ணை போய் பார்க்க போயிருக்காரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் செடிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்துதான். உடனே பார்த்துட்டு கம்மின் அப்படின்னதுக்கு யூ ஷுட் நாட் கம் அப்படின்ற மாதிரி ராதிகா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஏடா இந்த பொண்ணு இப்படி சொல்லுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து அம்மாவெல்லாம் கூப்பிட்டு பேசி இந்த பொண்ணை எப்படியாவது நடிகை ஆக்கலாம் அப்படின்னு அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுதா இது வந்து MR ராதா அவர்களோட பொண்ணா அப்படின்றது அப்புறமா தான் தெரிஞ்சுதான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்து நம்ம ஹீரோயினாக மாற்றலான்னும் போது இதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு. ஏன்னா அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு பூசணிக்காம மாதிரி இருக்குது, இந்த பொண்ணு வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்றதுக்கு இல்லை கிராமத்து பொண்ணுங்களாம் அப்படி தான் இருக்கும், இந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் கிழக்கே போகும் ரயில். அதுக்கப்புறம் அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டானது அப்படின்றதெல்லாம் ஒரு வரலாறு. 9வதாக சொல்ல போகிறது நடிகர் கார்த்திக் மற்றும் ராதா.
கடலோர கவிதைகளா? கடலோர கவிதைகள் தான் நம்ம சத்யராஜன் ரேகாவும் நடிச்சது. இது என்ன படம்? அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற படத்தில் இவங்க 2 பேரும் எப்படி செலக்ட் பண்ணாரு, கார்த்திக் அவர்கள் எப்படி செலக்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது நம்ம பாரதிராஜா அவர்கள் ஒரு ஹோட்டலில் டிக் 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 படத்தோட ப்ரொடியூசர் கிட்ட ஒரு சின்ன டிஸ்கஷன் நடத்திட்டு அந்த டைமில் ஒரு புதுசாக ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்கிறாரு. அந்த காரை வாங்கிட்டு ரோட்டில் வரும்போது தெரியாதனமா ஒரு பையன் மேலே ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா மண்டையில் அடி. ஐயோ பாவம்பா, ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி அந்த பையனை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து கட்டுக்கிட்டெல்லாம் போட்டு அவனை கொண்டு போய் வீட்டில் விடலாம் அப்படின்ற மாதிரி அந்த போயஸ் கார்டன் வழியாக அந்த கார் வந்து போயிருக்குது. போகும்போது பார்த்தீங்கன்னா முத்துராமன் அவர்களோட வீடை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த முத்துராமன் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள ஒரு பையன் கிரிக்கெட் விளையாண்டுக்கிறான். டக்குனு வண்டியை நிறுத்து, இந்த பையன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான், யார் அப்படின்றத கேட்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா முத்துராமன் அவர்களோட பையன் கார்த்திக் அவர்கள், சின்ன பையன். உடனே அந்த பையனை கூப்பிட்டு நீ நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாட்ட எல்லாமே கேளுங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்லிட்டு கொடுக்குன்னு வீட்டுக்குள்ளே ஓடிட்டாரான். அதுக்கப்புறம் முத்துராமன் கிட்ட பேசினதுக்கப்புறம் முத்துராமன் என்ன சொல்கிறாரா, என் பையனை அப்படியே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்கள் ஒரு மிகப்பெரிய கலைஞன், நீங்கள் வந்து அவனை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக 200% அப்ரூவல் கொடுத்துருக்காரு முத்துராமன் அவர்கள். அதுக்கப்புறம் தான் அவரை கூட்டின்னு போயிட்டு அலைகள் ஓய்தல் படத்தில் நடிக்க வச்சு மிகப்பெரிய நடிகராக உருவாக்கி விட்டுருக்காரு. கார்த்திக் இப்படி வந்தார், ராதா எப்படி வந்தாங்கன்னு கேளுங்க. இவங்க எப்படி வந்தாங்கன்னா, நம்ம ரெக்கார்டிங் தேட்டரில் இளையராஜா கூட உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு ரெக்கார்டிங்கில் இருந்திருக்கிறாரு பாரதிராஜா அவர்கள். அப்போது ராதா அவர்களோட அம்மா வந்து அவங்களோட 3 பொண்ணுங்க, அவங்களுக்கு 2 பொண்ணு மட்டும் இல்லை 3 பொண்ணு இருக்காங்களாம், 3 பொண்ணுங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சு என்னோட பொண்ணுங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அம்பிகா ஃபோட்டோ தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது பொண்ணோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஆனால் ராதா ஃபோட்டோவை காமிக்கவே இல்லையா, டக்குன்னு மறைச்சி வச்சிருக்காங்க. உடனே இந்த 2 பொண்ணுங்களை பார்த்துட்டு அந்த 3வது பொண்ணு யார் அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயா இது வந்து ஹீரோயின் மெட்டீரியல்லாம் கிடையாது, இது கருவாச்சி அப்படின்னு ராதா அவரோட அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க. உடனே பாரதிராஜா என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு, எனக்கு அந்த கருவாச்சி தான் வேணும், இந்த 2 பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ண அந்த பொண்ணை கூட்டின்னு வந்ததுக்கு இல்லைங்க இவளுக்கு நடிப்பெல்லாம் தெரியுமானே தெரியாது, இவளை நடிக்கிறதுக்கு ஒரு ஐடியாவே கிடையாதுன்னதுக்கு இல்லை அந்த பொண்ணை வர சொல்லி எனக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அப்படி வர வச்சு தான் ராதாவை வந்து அந்த படத்தில் வந்து ஹீரோயின் ஆகியிருக்காரு. எப்பேற்பட்ட ஆள் பார்த்தீங்களா அவரு. இதே மாதிரி 10வதா பாபு அப்படின்ற ஒரு நடிகர் இருந்திருப்பார், மிக திறமையான நடிகர். ஆனால் அவரோட கெட்ட நேரமோ என்னமோ அவர் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அவர் வந்து இன்றைக்கி காலமாயிட்டார். ஆனால் அவர் வந்து எப்படி பாரதிராஜாவோட எண்ணுயிர் தோழன் படத்தில் ஒரு ஹீரோ ஆனார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பாரதிராஜாவோட பல படங்களில் வந்து பாபு அவர்கள் ஒரு வசனகர்த்தாவாகவும் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கூடவே பார்த்துட்டு இருக்கும்போது இவனை வந்து நம்ம ஏன் ஹீரோ ஆகக்கூடாது, டேய் நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறேன், அந்த படத்துக்கு வசனமும் நீ எழுது, ஸ்க்ரீன் பிளேவும் நீ எழுது, ஆனால் டைரக்ஷன் மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் எண்ணுயிர் தோழன் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட டைலாக்லாம் அன்றைக்கி பேசும் பொருளாக இருந்தது. இந்த படத்தை வந்து பார்க்க ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தவங்க முழுசாக பார்க்காம வெளில வந்ததே கிடையாது. அந்தளவுக்கு தத்ரூபமான ஒரு சென்னை பாஷை கொண்ட, இன்றைக்கெலாம் நாங்கள் வட சென்னை, அன்றைக்கி வட சென்னையை பற்றி அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். பாரதிராஜா அவர்கள் சூப்பராக காமிச்சிருப்பாரு. ஸோ அந்த படம் தான் எண்ணுயிர் தோழன் அப்படின்ற படம். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து பாபு அவர்களுக்கு அடுத்தது ஒரு படம் கிடைக்குது. அந்த படத்தில் ரியல் ஸ்டண்ட் பண்ணுறேன்னு சொல்லி 20 அடி மாடியிலிருந்து கீழே விழுந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கழுத்து எலும்பு முறிவடையுது. இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடக்குதுன்னா 1991 நடக்குது. 93 படுக்கையில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவர் பெட் ரிடனாக தான் இருந்து சர்ஜரிலாம் பண்ணி அந்த சர்ஜரிலாம் சக்ஸஸ் ஆகாமல் 2023 வருஷம் அவர் இறந்து போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து பாரதிராஜா அவர்களை உழுக்குது. ஸோ இந்த மாதிரி கூட இருக்கிறவங்களாம் நம்மளை விட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மனவேதையில் தான் பாரதிராஜா அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறாரு. ஆனால் அவரோட படத்தில் ஒர்க் பண்ண பாபு அவர்களையும் அவர் எப்படி ஹீரோ ஆகி விட்டார் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த கதை தான். இதே மாதிரி 11வதா வைரமுத்து அவர்கள், கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு இவர் வாய்ப்பு கொடுத்தது எப்படி, வைரமுத்து அவர்கள் எப்படி தமிழ் சினிமாவில் வந்தார் அப்படின்றதுக்கும் ஒரு பின்கதை ஒன்று இருக்குது. அதாவது நிறம் மாறாத பூக்கள் அப்படின்ற ஒரு படத்திற்காக ஸ்ரீலங்காவில் போய் நான் படம் எடுக்கிறேன்னு லொக்கேஷன் பார்க்க போகும்போது உபால்ட் அப்படின்ற ஒரு பெயிண்டர் அந்த காலகட்டத்தில் இருப்பார், ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ இந்த ஆர்டிஸ்ட்டு ஒரு கவிஞரை கூட்டின்னு வராராம். இங்கே பாருங்கள் இவர் என் நண்பர், நல்ல கவிதை எழுதுவார் அப்படின்ற மாதிரி பாரதிராஜா கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. படுத்தும்போது பாரதிராஜா என்ன சொல்லியிருக்காரு, எங்க கவிதை யார் தான் எழுதுறதில்ல எல்லாருமே எழுதுறாங்க பார்ப்போம் அப்படின்னதுக்கு டக்குன்னு நம்ம வைரமுத்து அவர்களுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிட்டு இருக்குது. அப்போ உடனே வைரமுத்து என்ன பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட ஒரு புக்கு கொடுத்துருக்காரு. அந்த புக்கில் வந்து திருத்தி எழுதப்பட்ட தீர்ப்புகள் அப்படின்ற ஒரு புக்கு, ஒரு தலைப்பில் ஒரு புக்கை கொடுத்து இந்த புக்கை நீங்கள் படிங்க, படித்து முடிச்சதுக்கப்புறமா வாய்ப்பு ஏதாவது எனக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சால் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கர்வமாக போயிட்டு இருக்காரு. அந்த கர்வத்தை பார்த்தோன்னா தான் இவன்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, திறமசாலியாக இருக்கிறான், அதனால தான் இப்படி பேசுகிறான்னு சொல்லி அதுக்கப்புறமா தொடர்ந்து பாரதிராஜா அவர்கள் இயக்கக்கூடிய பல படங்களில் வந்து இளையராஜா கிட்ட பரிந்துரை பண்ணி வைரமுத்து அவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாரதிராஜா அவர்கள் இயக்கி எவ்வளோ பேரை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. நம்ம மணிவண்ணன் பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் நம்ம வசீகரன் அப்படின்ற ஒரு நடிகர் இருக்கிற பார்த்தீங்களா, கண்களால் கைது செய் அப்படின்ற ஒரு படத்தில். அதுக்கப்புறம் போஸ் வெங்கட், இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து நம்ம லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் வீடியோட லென்த்து பத்தாது அப்படின்றனால நான் இதோட முடிச்சிக்கிறேன். இதை பற்றிலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு இயக்குனர் இமயத்தை வந்து நீங்கள் தமிழ் சினிமா மிஸ் பண்ணியிருக்கு. ஆனால் அவரோட படங்களை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அவர் போனாலும் அவர் படங்கள் மூலயமாக அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால் நான் சொன்ன ஃபிலிமோகிராஃபிஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பொறுமையாக பாருங்கள். ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இவங்களோட படத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
அதை விட்டுட்டு கொரியன் படம் பார்க்குறேன், ஃப்ரெஞ்சு படம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கண்டம் விட்டு கண்டம் தாவி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி ஆடியன்ஸையும் கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம மண் சார்ந்த படங்களை எடுத்து நம்ம ஆடியன்ஸை கவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பாரதி ராஜா, பாக்யராஜ், பாலச்சந்தர் இவங்கள மாதிரியான படங்கள், மகேந்திரன் இவங்களோட படங்களெல்லாம் பார்த்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து இவங்களோட கோர் என்ன, கோர் கண்டென்ட் என்ன, இவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு டேரக்டர் ஆனாலும் சரி, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆனாலும் சரி, ஒரு காமன் ஆடியன்ஸ் ஆனாலும் சரி, எல்லாத்துக்கான இன்ஃபர்மேஷன் இந்த படங்களில் அடங்கி இருக்கும் அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிட்டது. ஸோ அதனால் நீங்களும் இவங்களோட படங்களெல்லாம் பாருங்கள். நிறைய படங்கள் யூடியூப்லேயே இருக்குது. நிறைய படங்கள் கண்ட படத்தை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரியான படங்கள்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து சந்தோஷமாக இருங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.